வணக்கம் நண்பர்களே! கொத்தனார் ஜிம்ல நாள் 44 இந்த கொசு வலை மட்டும் இல்லன்னா நைட்டே ஊதியிருப்பாங்க சங்கு. ஏன்னா, என்ன அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போய் பக்கத்து வீட்டு மொட்டை மாடில போட்டுருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு கொசு. அப்புறம் இன்னைக்கு கதைக்கு வருவோம். காலையிலே பல்ல துலக்கிட்டு, காலை உணவுக்கு 2 முட்டை தோசையும் சாப்பிட்டுட்டு, கடைக்கு போயிட்டு மதிய உணவுக்கு கோழிய வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றப்போ நம்ம வண்டி ஒருத்தர் மறிச்சு, "நான் உங்கள Instagramல ஃபாலோ பண்றேன். நான் உங்களோட ஃபேனு. நான் உங்களோட வீடியோஸ்லாம் லைக் பண்ணுவேன்" அப்படின்னு சொன்னாரு. அத கேட்டதுலருந்து அண்ணனுக்கு ஒரே வெட்கம். மண்டைக்குள்ள ஒரே சிக்கம். பிறகு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் பயிற்சி. நாளுக்கு நாள் நம்ம கையில நிக்கிற பயிற்சியில நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. அதனால புது வருடம் பிறக்கறதுக்குள்ள தலையில நின்னு பல் தேய்ச்சு காட்டுறேன்னு ஒரு சவாலையும் போட்டு, எனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் போட்டு, வயிறு பசிச்சதுனால மதிய உணவு சமைக்க வந்துட்டேன். பிறகு சமைத்து முடித்து மூக்காலே ஒரு ருசி பார்ப்போம்னு மோந்து பார்த்தா, சமையல்ல வாசனையும் வரல. நானும் மூக்க உள்ள விடாத குறையா மோந்து பார்க்குறேன். அப்பவும் வாசனை வரவில்லை. பிறகு வாசனை வராத வருத்தத்திலே சாப்பிட்டு முடித்துவிட்டு வழக்கம் போல உறக்கத்த போட்டேன். பிறகு சாயங்காலம் எந்திரிச்சு அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இன்னைக்கு உடற்பயிற்சி எதுவும் கிடையாது. அதனால கடைக்கு போயிட்டு ஒரு பால குடிச்சிட்டு, பாய்ஸோட ரவுண்ட போட்டு, இரவு வீட்டுக்கு வந்துட்டு பால், பழம் அவெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு, உறங்க வேண்டிய நேரத்துல ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. அதுதான் முட்டை. பிறகு வீட்டுக்கு போயிட்டு உறக்கத்த போட்டாச்சு. நீங்க யாரும் முட்டைக்காக மழையில நனையாதீங்க. உறுதியா இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.